அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நீ அவருடைய வீட்டை போய் நீ முற்றுகிட்டு ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குறீன்னா நீ பகுத்தறிவு பகலன் வந்து தந்தை பெரியார் வழி வந்த ஒரு நபரா? இல்லை, நீங்கள் நாம் தமிழர் கட்சி குறிப்பிட்டு தான் தூண்டி விட்டு தான் திரு சீமான் சொல்லித்தான் பண்ணுறீங்க, அப்படி அதனால தான் திருமுருகன் காந்திக்கு எதிராக இன்னொரு திருமுருகனை இறக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. சீமான கொச்சையா வந்து திமுக ஐடிவிங்களை பேசுறத வந்து திருமுருகன் காந்தி கண்டிச்சிருக்காரா? பர்சனல் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு சார். திருமுருகன் காந்தியவே கொச்சையா பேசியிருக்காங்க சார் திமுக ஐடிவிங்க. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாபெரும் கட்சியா, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா, 8% வாங்கின தேர்தல் கட்சியை வந்து வருண்குமார்ங்கிற ஐபிஎஸ் வந்து போற போக்கில் சொன்னார்ல, எந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது வந்து நீங்க அந்த கட்சியை வந்து இப்படி பேசுறது தப்பு, ஆயிரக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்க இருக்கும் பொழுது அவர் மட்டும் நிறுத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? ஐயா மணியரசன் ஐயா, கருவாட்டு குழம்புனா கருவாட்டு குழம்புன்னு சொல்லு, சாம்பார்னா சாம்பார்னு சொல்லு. கருவாட்டு குழம்புக்குள்ள சாம்பாரை போட்டுட்டு நீங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணி சொல்லாது. திராவிடம் என்பது வேற, தமிழ் தேசியம் என்பது வேற. நீ திராவிடத்துக்குள்ள வந்து தமிழ் தேசியத்தை திணிக்கிறா? 100 தந்தை பெரியார்கள் இந்த மண்ணில் இருக்கிறான், வரலாற்று பூர்வமா நின்றுகிட்டு இருக்கான். அவர் காலகட்டத்தில் போராடியவன் நின்றுகிட்டு இருக்கான். சொல்லணுமா? அவரை ஏன் புதைச்சி? இல்லை, அவரை சொல்லுங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஐயா பெரியாருக்கு நிகராக தமிழ்நாட்டில் நிறைய பெரியார் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பெரியாரை ஒழிப்பது தான் என்னுடைய வேலை, பெரியாரை நிராகரிப்பது தான் என் கொள்கை, அதுதான் தமிழ் தேசியம் பேசுறது சரியா? நீங்க சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், திராவிடத்துக்கு ஆணி வேற யாரை காட்டுறாங்க? பெரியார் தான். அப்போ நான் தமிழ் தேசியத்துக்கு ஆணி வேற நான் யாரை கட்ட முடியும்? பிரபாகரனை காட்டுறீங்க. அப்ப யாரும் சொல்ல முடியாத தத்துவத்தை தொல்காப்பியம் சொல்லியிருக்காரு. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதங்கள் இல்லாம இந்த உலகமே இயங்கல. இதை விட என்ன அறிவியல் வேணும் உங்களுக்கு? இப்ப பாரதி தமிழை ஏற்றி முடிச்சிருப்பாரு, சமஸ்கிருதத்தை உள்ள நுழைச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஆனா அதுக்காக மொழியை அவர் தப்பா திட்டுனது கிடையாது. மொழியை தப்பா திட்டது இல்லை, ஆனா அவர்கிட்ட ஒரு சாதிய மனநிலை இருந்துச்சுன்னு பல திராவிட சிந்தனையாளர்கள் நிறுவி இருக்கிறாங்க. அவருடைய பல கட்டுரைகள் எடுத்து பாரதியார் ஒரு சாதிய மனநிலை இயங்கின நபர் தான் சரி அப்படின்னு நிறுவி இருக்கிறாங்க. அதுக்காக ஈவேர ராமசாமி கிட்ட சாதிய மனநிலை இல்லைன்னு நீங்க இப்பதான் ஒரு பச்சை தமிழர் ஆட்சி பண்றாரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? காமராஜர் சொன்னார்ல. அப்ப ஒரு தன்னை தமிழரா அவர் உணரல இல்ல. இன்னைக்கு அதை பேச வேண்டிய தேவையோ கட்டாயமோ இருக்கா? தமிழ் தேசியம் வேற. கீழடி ஆதிச்சநல்லூர் திராவிட நாகரிகமா தமிழர் நாகரிகமா? இன்னைக்கு சொல்லியிருக்காரு சார் முதலமைச்சர், இரும்பு காலம் தமிழ்நாட்டில் தோன்றியது, தமிழ் நிலப்பரப்பில் தோன்றிய இரும்பு காலத்தை வரவேற்போம், தமிழர்கள் கொண்டாடுவோம்னு சொல்றாரு முதலமைச்சர். தமிழர்களுடைய அடையாளம் வந்துடக்கூடாது. மதுரையில ஒரு பாண்டியன் மீன் சலங்க கிடையாது, பாண்டியனுடைய கல்லறை கிடையாது, பாண்டியனுடைய அரண்மனை கிடையாது, பாண்டியனுடைய எந்த இடமும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஆனா மதுரையில வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை, திருமல நாயக்கருக்கு சிலை, விஸ்வநாத நாயக்கருக்கு சிலை, வீதி வீதியா இருக்கு. தமிழ் தேசிய வரலாற திராவிடமா திணிக்கிறது. இதே மோடி இங்கிருந்து வெளிநாடு போறது தமிழ் நாகரிகத்தை வந்து இந்திய நாகரிகம் சொல்லிச்சு கொண்டு போயிருது. அதுக்காக ஆந்திராவில் நம்ம வந்து 40 லட்சம் பேர் இருக்கோம். எவனாவது ஒருத்தன் முதல்வர் ஆகணும்னு சொன்னா செவுட்டில் அடிப்பாங்க. பூரணரை பத்தி படி, சம்புராயரை பத்தி படி. நீ அதை விட்டுட்டு மார்க்ஸ், எங்கல்ஸ், அம்பேத்கர் எங்களுக்கான தலைவர் வழக்கறிஞர். உங்களுக்கு தெரியும் ஆனால் அம்பேத்கருடைய பணி என்ன அப்படின்னு? ஐயா எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன் பணியும் தெரியுமையா? ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடன் இருக்கிறார் சிறப்பு விருந்தினராக தமிழர் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு தீரன் திருமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி சந்திச்சதில்லை. ரீசெண்டாக நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டிருந்தீங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானோட வீட்டை வந்து பெரியாரிய ஒன்றவாளர்கள் கூட்டமைப்பு வந்து முற்றுகையிட்ட ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கூடியிருந்தாங்க. அவருக்கு எதிரான மிக கடுமையான விமர்சனங்கள், நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. அப்படி எதிர்தரப்பில் யாராப்பான்னு பார்த்தா நீங்கள் வந்து திருமுருகன் காந்தி அவருடைய வீட்டை வந்து தேடிட்டு இருந்தேன், அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட போகிறேன்னு சொல்லி பண்ணியிருந்தீங்க. அதையும் ஒரு பரபரப்பான ஒரு பேசுகிற பொருளாக மாற்றியிருந்தீங்க. பதிலுக்கு பதில் இந்த மாதிரி விஷயங்கள் தேவையா? எதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க? எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தரோட வீடை வந்து முற்றுகையிடுங்கிறது தமிழில் தேசிய தலைவரோட வழிவந்த நபர்களுக்கு வந்து கோழைத்தனம் தான். அந்த வழியில் வந்து நான் செஞ்சது வந்து முட்டுக்கு எதிர்முட்டு, வழியை கொடுத்தவனுக்கு திருப்பி வழியை கூடன்னு என் தலைவன் எனக்கு சொன்னதுனால அந்த வேலையை செய்ய வேண்டியதாச்சு. நீ முதல்ல பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்புக்கு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்திக்கிட்டு 33 அமைப்புகளை ஒன்று திரட்டி
நீ அண்ணன் செந்தமிழன் சீமான் வீடை முற்றுகை பண்ண போது என்பது அது வீடு, அது ஒரு குடில், அது ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் வாழக்கூடிய இடத்துல இருந்து பர்சனல். அதை போய் ஒரு அரசியல் லாபத்துக்காக நீ அவருடைய வீட்டை போய் நீ முற்றுகையிடுறது ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குறீன்னா, நீ பகுத்தறிவு பகலன் வந்த தந்தை பெரியார் வழி வந்த ஒரு நபரா? நீ ஒரு அலுவலகத்தை முற்றுகை பண்ணலாம். ஏன்னா அது ஒரு அரசியல் வடிவம். அங்கே நீ உட்கார்ந்து அரசியல் பேசுகிற, அங்கே உட்கார்ந்து நீ என்று சில தோழர்களை வர வைக்கிற, அரசியல் வடிவம் பேசுகிற, அரசியல் செயல்பாடுகள் நடக்கிற இடம் அந்த இடத்துல நீ முற்றுகை விடுவது சரியானது. ஆனால் நீ என்னைக்கு சீமான் அண்ணன் வீடை முற்றுகையிடுவதற்கு நீ அறிவிச்சியோ அன்னையிலிருந்து நான் கிளம்பிட்டேன். இந்த விஷயத்தில் சீமானை சொல்லிலாம் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. இல்லை, நீங்கள் நாம் தமிழர் கட்சி குறிப்பிட்டு தான் தூண்டி விட்டு தான் திரு சீமான் சொல்லித்தான் பண்ணுறீங்க, அப்படி அதனால தான் திருமுருகன் காந்திக்கு எதிராக இன்னொரு திருமுருகனை இறக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. 100க்கு 100% கிடையாது. என்ன காரணம்னா, முழுக்க முழுக்க நான் முற்றுகையிட போகிறதுங்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் இன்னும் இருக்க பிற தமிழ் தேசியவாதிகளுக்கும் எனக்கு யாருக்குமே தெரியாது. இது என்னுடைய ஓன் முடிவு, என்னுடைய கட்சி முடிவு. இது நான் திட்டமிடுறேன், நான் செய்கிறேன். நான் மதுரையிலேருந்து நான் கிளம்பி வர்றேன். என்னடா அது நடக்கிற அரசியலை பார்த்தோமாக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. நீ அண்ணன் சீமான் பெரியாரை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம், போயிருக்கலாம், பண்ணியிருக்கலாம், உன்னோட குற்றச்சாட்டு. அது நீ வழக்கு மூலம் எதிர்கொள்ளு இல்லையா? நீ அதுக்கு கருத்து என்ன பண்ணு, பதில் கொடு. அதை விட்டு வீடு முற்றுகை அப்படின்னா, வீடு என்பது என்ன? பொதுநலமா சுயநலமா? சுயநலமா ஒரு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு குடில். அதை போய் நீ முற்றுகையிட்டு நீ பெரிய அளவுக்கு வந்து நீ பேத்திக்கிறீன்னா, இதுதான் உனக்கு தந்தை பெரியார்னு சொல்லக்கூடிய ஈவர் ராமசாமி உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரா? அதனால தான் நான் திரும்பி வந்தது சரி, வந்தேன் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50க்கு மேற்பட்ட நபர்கள் வர்றோம். வெளிப்படையாக ஒரு தலைவர் வீடுனா தெரியணுமா இல்லையா? நீ தலைவராக அறியப்படுற ஒரு நபர் 2009 2009 அரசியலை பேசுனா என்ன நீண்ட நெடிய விஷயம் வரும். 2009 நீங்கள் யார் நான் யாருங்கிறது உலகத்துக்கு தெரியும். நான் எப்படி வந்தவன், என் போராட்ட களத்தில் லேப்டாப்பை தூக்கிட்டு வந்தாலும், நீ லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை தூக்கிட்டு வந்து, அப்போல்லாம் லேப்டாப் ஆண்ட்ராய்டு ஃபோனை எங்களுக்கு என்னென்ன தெரியாது. 2009 சட்டக்கல்லூரி மாணவனா ஈழத்தில் போர் உச்சத்தில் இருக்கும்போது 14 மாணவர்கள் வைத்துக்கொண்டு உண்ணாவிரத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தவனால் 2009 1,00,000 மேற்பட்ட மாணவர்கள் தலைமை தாங்கியவனால் நான். அது மட்டும் இல்லை, முத்துக்குமார் தீக்குளிச்ச இருந்த பூத ஓடலை சுற்றி நாங்கள் தான் போராட்ட குளத்தில் நின்றோம். அப்படிப்பட்ட தீரன் திருமுருகன் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். இதுநாள் வரையும் தமிழ் தேசிய தளத்தில் வந்து பிசிறு மாறாமல் போடிக்கிட்டு இருக்கோம் இந்த 15 ஆண்டு காலகட்டத்தில். ஆனால் நாங்கள் ஏன் வெளியே வர முடியல? நீ ஏன் வெளியே வர்ற? ஊடக வெளிச்சம் மட்டும்தான் உனக்கு பெருசாக இருக்கிற ஒழிய மக்கள் பிரச்சனையை தொட்டு நீ எதுவுமே பண்ணது மாதிரி கிடையாது. மீத்தேருந்து ஹைட்ரோ கார்பன்லேருந்து கச்சத்தீவு காவேரி மீனவர் பிரச்சனை எண்ணிலடங்காத பிரச்சனைகளுக்கு இதுநாள் வரை கலங்கண்டு போராடிக்கிட்டு இருக்கேன். இதுநாள் வரை போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் யாருக்கிட்டையும் சமரசமாகாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக போய்கிட்டு இருக்கோம். நான் நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அரசியலை நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டா, பெரியார் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டா, பெரியார் வழி வந்தோன்னா நீ வேலை செய்யுங்க. ஆனால் தமிழ் தேசிய தளத்தில் தேர்தல் அரசியல் களத்தில் முழுக்க ஒரு பெரிய பூதம், திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியை ஒரு பூதம் இந்த மண்ணில் ஊன்றி நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பூதத்தை தனி ஒருவனா தேர்தல் கட்சியில் நின்றுக்கிட்டு பெரும் ஜாம்பாவனா நின்றுக்கிட்டு அந்த மனுஷன் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பதட்டம் அடைகிற வைக்கிற மாதிரி வீடு முற்றுகை. என்ன வீடு முற்றுகை நீ பண்ண போற? அதுக்கு தான் திட்டமிட்டோம், நேரடியாக வந்தோம். உன்னோட வீடை விசாரிக்கிறதுக்குள்ள பெரும் பாடா போச்சு எங்களுக்கு. உன் ஏரியாவில் நின்றுக்கிட்டே உன் ஏரியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற அத்தனை வேட்டையும் கேட்குறோம். ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குறோம், அங்கே இருக்க துணி செலவு பண்ணுற நபர்கிட்ட கேட்குறோம், அங்கே டீ கடைக்காரர்கிட்ட கேட்குறோம், 2வது இதில் கேட்குறோம், 3வது இதில் 4வது இதில் கேட்குறோம். 5 மணிலேருந்து 6 மணிலேருந்து 1வது 2வது சுற்றுனா சத்தியமாக அந்த ஆளோட வீடை யாருக்குமே தெரில. நீங்கள் அவர்கிட்டயே தொடர்பு கொண்டு கேட்டோமே, அவர்கிட்டயே தொடர்பு கொண்டு பேசியிருக்கலாமே. கடைசியில் என்ன பண்ணுறோம்? நம்முடைய இலக்கு, நம்ம வந்த கொள்கையில் இலக்கு தடமாறிடக்கூடாது. எப்படியாவது என்ன பண்ணிடணும்? சரி ரைட்டு, வீடை கண்டுபிடிக்க முடியல, KK நகர்ன்றாங்க, அண்ணா நகர்ன்றாங்க, பல்லாவரன்றாங்க, அதுக்கப்புறம் கைக்குப்பன் ஏரியாங்கிறாங்க, ஒவ்வொரு இடமா மாறிட்டு இருக்கன்றாங்க. சரி கடைசியில் அடையாறுலாம் இருக்கிற அந்த ஒரு எக்ஸாக்ட் நம்ம முகவரி வந்த பிறகு அந்த ஏரியாவில் போனால் சென்னைங்கிறது கடல் இல்லையா? உடனே வீடை கண்டுபிடிக்க முடியுமா? சரியான லொக்கேஷன் இருந்தால் நமக்கு தெரியும். அப்போ அந்த ஏரியாவில் விசாரிச்சு அந்த ஏரியாவுக்கு தெரியணும்ல. நான் தலைவர்னு நீ மாறுதட்டிக்கிட்டு இருந்தா உன் தலைவர் வீடை வந்து கண்டுபிடிச்ச பார்க்க தெரியும். எங்கள் வீடு நான் தலைவர் இல்லை, ஆனால் என் ஏரியாவில் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டினாக்கா 1000 பேர் சொல்லிடுவான், இதான் ஒரு வீடு, அதான் ஒரு வீடு. உன் ஏரியாவில் வந்து நின்றுக்கிட்டு உன் வீடை கேட்டாலும் ஒருத்தனுக்கு தெரியல. நீ கேட்ட மே 17ங்கிற இயக்கத்தை ஒன்று வச்சுக்கிட்டு அறிவிக்கப்படாத ஒரு தலைவராக நீ இருந்துக்கிட்டு மீடியா வெளிச்சம் மட்டும் பெற்றப்பட ஒரு தலைவராக நீ இருந்துக்கிட்டு இருக்குன்னா இனி பொது தலைவரா? இல்லை, தொடர்ச்சியாக ஒரு பல மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து பேசியிருக்கிறாரு, பல இடங்களில் போய் நின்றுருக்கிறாரு, திமுக அரசு கூட விமர்சனம் பண்ணுறாரு, விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து முழுக்க அவர் இந்த விவகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தந்தை பெரியார் அவர்களை பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நிப்பாட்டாதீங்க,
பெரியாரை கொச்சையா பேசாதீங்க, அவதூறா பேசாதீங்க, விமர்சனம் பண்ணுங்க, தப்பு இல்ல, ஆனா அவதூறா பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறாரு திருமுருகன் காந்தி. கொச்சையா என்ன பேசுறாங்க? சீமான கொச்சையா வந்து திமுக ஐடிவிங்கள பேசுறத வந்து திருமுருகன் காந்தி கண்டிச்சிருக்காரா? பர்சனல் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு சார். திருமுருகன் காந்தியவே கொச்சையா பேசியிருக்காங்க சார் திமுக ஐடிவிங்க. பர்சனல் சொல்றேனா? பர்சனல் சொல்றேன். நீ அவதூறு இல்ல விமர்சனம் என்பது வேற. பர்சனலா ஒருத்தனை தப்பா பேசலாமா? இங்க நடக்கிறது என்ன நடந்துகிட்டு இருக்கு? பர்சனல் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கீங்க. கொச்சையா சீமானுடைய மனைவியை, சீமானுடைய பிள்ளைங்களை, சீமானுடைய குழந்தைகளை, சீமானுடைய அம்மாவை, சீமானுடைய அப்பாவை, அவரோட பிறப்பை கொச்சையா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக என்ன யார் வருத்தம் தெரிவிச்சுட்டு இருக்கா? யாரு இது பண்ணிட்டு இருக்கா? இப்போ கூட சமீபத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாபெரும் கட்சியா, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா 8% வாங்கின தேர்தல் கட்சியை வந்து வருண்குமார்ங்கிற ஐபிஎஸ் வந்து போற போக்கில் சொன்னார்ல, எந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது வந்து நீங்க அந்த கட்சியை வந்து இப்படி பேசுறது தப்பு, ஆயிரக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கே இருக்கும் பொழுது அவர் மட்டும் நிறுத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? இப்போ திருமுருகன் காந்தி சீமானோட இப்போதைக்கு ஒரு மோதல் போக்கு பண்றாருல, அதுபோல ஒரு மாசத்துக்கு முன்னாடி முழுக்க மோதல் போக்கு யாரோட திமுக ஏவி விட்டுச்சு? வருண்குமார்ங்கிற ஒரு ஐபிஎஸ் ஏவி விட்டுச்சு. ஏன்னா அவர் மட்டுமா இங்கே ஐபிஎஸ் இருந்துட்டு இருக்காரா? அவரை மாதிரி நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ்கள் நல்ல உள்ளம் கொண்ட நபர்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படலை. ஏன் அவர் மட்டும் ஃபோக்கஸ் ஆகுறாரு? அவர் ஏன் ஃபோக்கஸ் ஆகுறாரு? அப்படி ஃபோக்கஸ் ஆகுற நிறைய வந்து உருவாக்கும் பொழுது யாராவது ஒரு நபர் தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை, அரசியல் அங்கீகாரப்பட்ட கட்சியை, அந்த கட்சியை நீங்கள் தப்பாக பேசாதீங்க, போ சொல்லாதீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்களா? அப்போ நிலைப்பாடுன ஒட்டுமொத்த திமுக அரசு பல திராவிட அமைப்பு நபர்களை அதிகார வர்க்கத்தை தூண்டி விட்டு அவரை அரசியல் தளத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான வேலையும், தமிழ் தேசிய தளத்திலிருந்து ஒருத்தர் வந்து வந்துடக்கூடாங்கிற வேலையும் தொடர்ச்சியா திராவிட செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல முதன்மையான நபரா இந்த நபர் நிக்கிறார். இந்த நபர் நிக்கிறார் திருமுருகன் காந்தி. சார் அவர் வந்து பிரபாகரனை ஏத்துக்கிறன்றாரு சார், பெரியாரை ஏத்துக்கிறன்றாரு சார். நீங்க வந்து பிரபாகரனை ஒரு பக்கமும் பெரியார் ஒரு பக்கமும் எதிர் முகாமை நிப்பாட்டுறதே தமிழ் தேசியத்துக்கு செய்யக்கூடிய துரோகம்னு அவர் சொல்றாரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். ஐயா எங்களோட பெரியவர் சொல்லியிருக்காரு, ஐயா மணியரசன் ஐயா, கருவாட்டு குழம்புனா கருவாட்டு குழம்புன்னு சொல்லு, சாம்பார்னா சாம்பார்னு சொல்லு. கருவாட்டு குழம்புக்குள்ள சாம்பாரை போட்டுட்டு நீங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணி சொல்லாது. உப்பு நான் என்னோட இதில் சொன்னேன், உப்பும் நல்லா வெள்ளையாக தான் இருக்கு, சீனி நல்லா வெள்ளையாக தான் இருக்கு. ரெண்டு ஒன்றா ரெண்டு வெள்ளையாக இருக்கிறது வாயில் எடுத்து போட்டுக்கலாமா? உப்பை போட்டு சாப்பிட்டா கசக்குங்கய்யா, சீனியை போட்டால் இனிக்குங்கய்யா. திராவிடம் என்பது வேற, தமிழ் தேசியம் என்பது வேற. நீ திராவிடத்துக்குள்ள வந்து தமிழ் தேசியத்தை திணிக்கிறா? திராவிடம் என்பது தெலுங்கர்களுக்கும் மலையாளிகளுக்கும் கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் சேர்த்து நாங்கள் உருவாக்குறோம். சென்னையில் உருவாக்குற அமைப்பு. அமைப்பு அதை நீ கொண்டு வந்து இங்க இருக்கிற அன்றைக்கே திராவிடம்ங்கிற பேர் வைக்காதுன்னா ஐயா அண்ணல் தாங்கவும் ஐயா கீபை விஸ்வநாதன் ஐயா உங்க பெரியாரோட சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு விலகினாங்க. என்ன சண்டை போட்டாங்க? வரலாற்றுல புதிய நீதி கட்சி இருக்கும்போது அந்த புதிய நீதி கட்சியில வந்து நாங்கள் திராவிட கழகம் உருவாக்க போறோம்னு பெரியார் சொல்றாரு. தமிழர் கழகம் இங்கே, இது தமிழர் நாடு. நாளைக்கு தெலுங்கர்களுக்கு மலையாளியும் கன்னடர் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணுவான் இந்த போர்வையில். நாளைக்கு அவர்களை எதிர்த்து அங்கே போராட்டம் பண்ணி இருக்கும். நீ இந்த வேலையில செய்யாதீங்க. இல்லைல்ல முடியவே முடியாது, நீங்கன்னா கட்சியை விட்டு வெளியே போங்கன்னு பெரியார் அன்னைக்கே கீபா விஸ்வநாதன் ஐயாவை அண்ணல் தாங்க விரட்டி விட்டாரு. அன்னைக்கு அவர்கள் தமிழர் கழகம் உருவாடு. இவர்கள் பெரிய பண்ணையார்களாகவும் நிலக்கிழர்களாகவும் இருந்தனால இவர்கள் வந்து பணத்தை கொடுத்து பொருளாதாரம் கொடுத்து கட்சை கட்டிக்கிட்டாங்க. தமிழர்களுக்கிட்ட பொருளாதாரம் இல்லை, சோழனா பையோட தெரிஞ்சு அதனால கட்சை கட்ட முடியல, வீழ்த்தப்பட்டாங்க. அதனால ஒரு சமரசமாக முடியும்ல. சமரசம் ஆயிடுச்சுன்னா அண்ணல் தாங்க ஐயாவும் ஐயா மறைமலர் ஐயாவும் இன்னொரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அந்த மண்ணில் நின்றுருப்பாங்க. சமரசம் ஆகாத மாபெரும் தலைவர்கள். அவர்கள் அழித்தது யாரு? இதே ஈவேரா ராமசாமி. இவர்களை பேசுறதுக்கு இங்க யாருக்காவது திராணி இருக்குதா? இதே திருமுருகன் காந்தி அண்ணல் தாங்க ஐயாவையும் ஐயா மறைமலர் அடிகள் ஐயாவையும் பேசியிருக்காரா? தமிழர் கழகம் எப்படி உருவானது, திராவிட கழகம் எப்படி உருவானதுங்கிற வரலாறு திருமுருகன் காந்தி பேசியிருக்காரா? இதே நாங்க பேசிக்கிட்டு வர்றோம். எங்க நாங்க வீழ்ந்தோங்கிறத நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப தந்தை பெரியார் சமூக சீர்திருத்தம் பண்ணார், இடஒதுக்கீடுக்காக போராடினார், பெண்ணியத்துக்காக போராடினார். அவர் மட்டும்தான் போராடினார். இந்த மண்ணில் நீ நிறுவாத. நாங்க அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை விட 1000 மடங்கு தந்தை பெரியார் விட 100 தந்தை பெரியார்கள் இந்த மண்ணில் இருக்கிறான். வரலாற்று பூர்வமாக நின்றுக்கிட்டு இருக்கான். அவர் காலகட்டத்தில் போராடி அவர் நின்றுக்கிட்டு இருக்கான். சொல்லணுமா? அவரை ஏன் புதைச்சி இல்லை, அவரை சொல்லுங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஐயா பெரியாருக்கு நிகராக தமிழ்நாட்டில் நிறைய பெரியார் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பெரியாரை ஒழிப்பது தான் என்னுடைய வேலை, பெரியாரை நிராகரிப்பது தான் என் கொள்கை, அதுதான் தமிழ் தேசியம் பேசுறது சரியா? நீங்க சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், திராவிடத்துக்கு ஆணி வேற யாரை காட்டுறாங்க? பெரியார் தான். அப்போ நான் தமிழ் தேசியத்துக்கு ஆணி வேற நான் யாரை கட்ட முடியும்? பிரபாகரனை காட்டுறீங்க. அப்போ நான் யாரை ஒழிக்க நினைப்பேன்?
சொல்லுங்க. என்ன தோழர் இது? அதுக்காக நீங்க எதிர்க்கணுன்றதுக்காக பெரியாரை போட்டு அடிக்கணுமா? பெரியாரை போட்டு அரசியல் ரீதியா, அரசியல் கருத்தியல் ரீதியா மக்கள் நாங்க சொல்றோம். அவர் நாங்க தனிப்பட்ட தாக்குதலாவோ தனிப்பட்ட விமர்சனமாவோ 1000 பிரச்சனைகள் அவர்கிட்ட இருக்குது. ஒருபோது எந்த தமிழ் தேசியவாதியும் தமிழ் தேசிய தலைவனும் பெரியாரை கொச்சப்படுத்த நோக்கத்திலே பர்சனல் அட்டாக் பண்றதுலயே ஒருபோதும் பண்ணதில்லை. ஆனா சொல்றதுக்கு 1000 இருக்கு. திமுக பெரியாரை விமர்சனம் செய்ததை விட, அதிமுக பெரியாரை விமர்சனம் செய்ததை விட, இன்னும் பெரியாரை விட்டு போறக்கூடிய வீரமணி கூட உள்பட கூட பெரியார் விமர்சனம் விட நாங்க என்ன விமர்சனம் பண்ணலையா? நாங்கள் ஒருபோது விமர்சனம் பண்ணலையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் உள்பட எவ்வளவோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அந்த அளவுக்குள்ள விமர்சனம் பண்ணல. ஆனா நாங்கள் மட்டும் அந்த கருத்தை வச்சா மட்டும் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க. பிரச்சனை ஆட்ட இருக்கு, பிரச்சனை ஆட்ட இருக்கு. பெரியாரை பற்றிய விமர்சனங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு பேசியிருக்கு, அவ்வளவு சொல்லியிருக்கு. திமுகவே பேசியிருக்கு, நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. இதே பெரியார் அண்ணாவை எவ்வளவு மோசமா தரம் தாழ்ந்து பேசியிருக்காங்கிறது நிறைய வீடியோக்கள் இருக்கு, நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நாங்கள் என்ன சொல்றோம்? என் தமிழை, என் தாயை காட்டு முராண்டி மொழின்னு நீ ஏன் சொன்ன அப்படிங்கிறது சுப வீரவாணி ஒத்துக்கிறாருல. காட்டு முராண்டி மொழின்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அவர் அதுக்கான காரணங்கள் சொல்றாரு. என்ன காரணம்? அந்த காலகட்டத்தில் அறிவியல் ரீதியாக தமிழை வளர்க்கும் வேலைகளை நீங்க ஈடுபடல. அது பெரிய புராணம், அப்புறம் கம்பராமாயணம், மகாபாரதம் இப்படின்னு பழைய புராண புரட்டுகளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழர்கள் முன்னேறணும்னா மொழி ரீதியா அறிவியல் ரீதியா வளருங்கப்பா, அதுவே எனக்கு போதும்பா. அதனால அவர் அந்த கோபத்துல, ஆதங்கத்துல, வெறுப்புல, ஆற்றாமையில காட்டு முராண்டி மொழின்ட்டாரு. அதுதான் இப்போ பிடிச்சிட்டு கேட்கிறேன். நீங்க பக்தி இலக்கியங்களை படிச்சுட்டு தமிழருடைய வாழ்வியல் வரலாறை கிபி 1000 நீங்கள் புரட்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னு நல்லா கேட்டுங்க. சைவம் வைணவம் வரும்பொழுது பக்தி இலக்கியங்கள் நிறைய தோன்றுச்சு. இந்த பக்தி இலக்கியங்களோடு தமிழ் மொழி ஐக்கியமாகிற சூழல் உருவாகும் போது ஆரியத்தோட ஒத்து போகிற சூழலில் சில பெரிய அறுபெரும் கவிஞர்கள் ஈடுபட்டாங்க, நான் மறுக்கலை. ஆனால் எந்த சங்க இலக்கிய பாடல்கள்லையோ உனக்கு தெரிஞ்ச அறிவியல் மொழின்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மார்க்ஸ், ஏங்கல்ஸ் யாரும் சொல்ல முடியாத தத்துவத்தை தொல்காப்பியம் சொல்லியிருக்காரு. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உலகமே இயங்கலை. இதை விட என்ன அறிவியல் வேணும் உங்களுக்கு? இதை விட என்ன உங்களுக்கு அறிவியல் வேணும்? இந்த அஞ்சு நிலம், இந்த 5 இடம் இல்லாமல் நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, தண்ணீர், இது எதுவுமே இல்லாமல் இந்த உலகமே இல்லையான்றான். இந்த 5 பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தை ஆட்டி வைக்கின்றான். அன்னைக்கே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு தொல்காப்பியம் அதை பேச மறுக்கிற. திருக்குறள் ஆரிய நூல்ன்ற நீங்க பக்தி இலக்கிய பாடல்களுக்குள்ள நீங்க வந்தீங்களாக்கு அதுல சில விஷயங்கள் இருக்கு, நான் ஏற்கிறேன், நான் இல்லை, நான் மறுக்கல. நான் அந்த இடத்துக்குள்ள எங்க அடிமைப்படுத்தப்பட்டேன்? அங்க நான் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு இருக்குல்ல. கிபி 1100, 1200, 1300, 1400, 1500, 1500ல இருந்து நீங்க பாத்தீங்களாக்கு இந்த 2000 வரையும் நான் எங்க வீழ்ந்தேன்? என்னோட கோயில் கருவறைக்குள்ள தமிழ் இருந்தத 1500 வர. 1500க்கு அப்புறம் என்னோட எந்த நீங்க கூட திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலா இருக்கட்டும், மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், பழனி கோயிலா இருக்கட்டும், திருச்செந்தூர் கோயிலா இருக்கட்டும், எண்ணிலடங்கக்கூடிய அனைத்து தமிழர் கட்டிய வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களா இருக்கட்டும், என்னோட கருவறைக்குள்ள தமிழ் இருந்தத எங்க போச்சு? யார் அழித்தா? நீங்க கேட்கறதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் தோழர். ஆனா ரீசெண்டா கூட ஆராசா அவர்கள் ஒரு இடத்துல பேசினாங்க. ஆராசா என்ன சொல்றாங்கன்னா, தமிழை காட்டு முன்னாடி என்று சொன்ன. ஆமா, அன்றைக்கே சொன்னார். அன்றைக்கே பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர் பெரியார் அல்ல சிறியார் மொழி விவகாரத்துல திட்டாரு. அப்பவே பேசிட்டாங்க. பெரியார் மேல இன்னைக்கு கேட்கிற விமர்சனம் ரொம்ப புதுசு கிடையாது. இன்னொன்னு, பெரிய புராணத்தை அவர் மிக கடுமையா சாடுறாரு. இப்போ பெரிய புராணம் நாங்க பாடுவோம், நீங்க பெரியார் புராணம் பாடுவீங்கன்னு திரு சீமான் அவர்கள் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, பெரிய புராணத்துல எக்கச்சக்கமான பிற்போக்கு கருத்துக்கள் இருக்குது, மனைவியை பத்தி தப்பா இருக்குது, குழந்தைகளை பத்தி தப்பா பேசுறாங்க, பார்ப்பனர்கள்ட்ட போகக்கூடிய ஒரு சூழல்ல தமிழர்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப பெரிய புராணத்துல இருக்கிற பிரச்சனை பத்தி பேசுறாரு. இப்படி பல இலக்கியங்கள்ல தவறான பிற்போக்குவாதங்கள் இருக்கு, அதனால பெரியார் எதிர்த்தாருன்னு சொல்றாங்க. அப்படிதானே பார்க்கணும். நீங்க பக்தி இலக்கியத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் திரும்ப என்ன அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லினேன், பக்தி இலக்கியம் கம்பராமாயணமோ பெரிய புராணமோ சிவஞான போதமோ இன்னும் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய வள்ளலார் வள்ளலார் கூட அதை ஏற்க முடியாது. அந்த வந்த பக்தி இலக்கியத்துக்கு வள்ளலார் மனுசாஸ்திரத்தை எதிர்த்தார். சரியா? இந்த மாதிரி வரக்கூடிய இலக்கியங்களை நீங்க இந்த பக்தி இலக்கியங்கள், நீங்க பக்தி இலக்கியங்களை நீங்க ஆரிய அடிமையா பேச அப்படி கூட அது கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், நான் இன்னும் ஓப்பனா சொல்றேன், குடிக்க நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டாள் உடைய பக்தி இலக்கியங்கள் இருக்குல்ல, அதுல தமிழை எந்த அளவுக்கு தூக்கி ஏத்தி நிறுத்திருப்பானுங்கிறது எங்களுக்கு தெரியும். திருப்பாவை, திருவாசகம் தமிழுக்கு மட்டுமே உருவாக்கப்படுற விஷயங்கள். அது அதில் ஏதாவது ஒன்று விஷயம் இப்போ பாரதி தமிழை ஏற்றி முடிச்சிருப்பாரு, சமஸ்கிருதத்தை உள்ளே ஒரு நுழைச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதுக்காக மொழியை அவர் தப்பாக திட்டுனது கிடையாது.
மொழி தப்பா திட்டது இல்லை, ஆனா அவர்கிட்ட ஒரு சாதிய மனநிலை இருந்துச்சுன்னு பல திராவிட சிந்தனையாளர்கள் நிறுவி இருக்கிறாங்க. அவருடைய பல கட்டுரைகள் எடுத்து சரி பாரதியார் ஒரு சாதிய மனநிலை இயங்கின நபர் தான் சரி அப்படி நிறுவி இருக்கிறாங்க. அதுக்காக ஈவேர ராமசாமி கிட்ட சாதிய மனநிலை இல்லைன்றீங்களா நீங்க? அவரும் அந்த காலகட்டத்தில் அவரு நாயக்கராக இருக்கக்கூடிய நாயராக இருக்கிற நபர்களை ரெட்டியாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் முழுக்க முழுக்க சேர்த்து தான் அவர் திராவிட கழகமே உருவாக்குனார். அவர் உருவாக்குறது பண்ணையார்களுக்கும் நிலக்கலையார்களுக்கும் ஜமீன்தார்களுக்கான ஒரு கட்டமைப்பு தான் திராவிட கழகமே. தமிழர் கழகம் வந்து ஒருபோதும் வந்து சாதிய கட்டமைப்பா இல்லை. அவர் உருவாக்குனது அதுதான். தெலுங்கர்களும் மலையாளிகளும் இங்க இருக்க கன்னடர்களும் சுபகமா தமிழகத்தில் ஆட்சி அதிகார கட்டில உட்கார்றதுக்கான கட்டமைப்பு தான். அதுக்கு பிராமணர்களை எடுத்து விரட்டணும், அதுக்கு தமிழர்களை பயன்படுத்தி கொண்டார். ஈவேர ராமசாமி ஒரு பச்சை தமிழர் அரியணையில் இருக்கிறான்னு சொல்றாரு. ராமசாமி தமிழர்னு சொல்றீங்களா, பெரியார் தமிழர்ன்றீங்களா, திருமுருகன் காந்தி தமிழர்ன்றாருல, அதே பெரியார் வந்து இப்பதான் ஒரு பச்சை தமிழர் ஆட்சி பண்றாரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? காமராஜர் சொன்னார்ல. அப்ப ஒரு தன்னை தமிழரா அவர் உணரல இல்ல? இல்ல அவரே ஒரு இடத்துல நான் சொல்றாரு, நான் வந்து ஒரு கன்னட, இவர் ஒரு மலையாளி, இவர் ஒரு தெலுங்கு அப்படின்னு பேசுறாரு தான். ஆனா இன்றைய காலகட்டத்தில் தோழர் நம்ம இன்னைக்கு வந்துருவோம். இன்றைக்கு இருக்கிற நவீன யுகத்துல பெரியார் மறைஞ்சு போன ஒரு நபர், மறைந்த ஒரு தலைவர். அவர் பல விஷயங்களை தன் முரண்பாடுகளாக கூட பேசியிருக்கலாம். திரு பேமா அவர்கள் சொல்றாங்க முரண்பாடுகளின் மூட்டைன்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். இன்னைக்கு அதை பேச வேண்டிய தேவையோ கட்டாயமோ இருக்கா? என்ன காரணம்னா திராவிடம் இங்க வந்து 50 ஆண்டுகளாக ஒருத்தரை வந்து முழு போக்கஸா காட்டுது. தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார், மூளைக்கு மூளை தொட்டதுக்கு ஃபுல்லா யாரு? மதிமுக எடுத்தாலும் தந்தை பெரியார், அதிமுக எடுத்தாலும் தந்தை பெரியார், திமுக எடுத்தாலும் தந்தை பெரியார், திமுக எதுக்கு எடுத்தாலும் தந்தை பெரியார் தந்தை பெரியார். நேற்று விஜய் கூட தந்தை பெரியார் தான் சொல்றாரு. அவர் சொல்லுவார், அதான் திரும்ப சொல்லுவார். அவர் இன்னும் வரட்டும். அவருக்கு இன்னும் இப்போ 2026க்கு அப்புறம் அவர் வந்தார். எவ்வளோ பெரிய விஜயகாந்தையே பார்த்தாச்சு. இவர் என்ன இப்போ தானே வர்றாரு இப்போ தானே வர்றாரு, வரட்டும். இப்போ இல்லை, அவரோட அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் திரும்ப சொல்கிறேன். சீனி வேற உப்பு வேற, திராவிட வேற தமிழ் தேசியம் வேற. கீழடி ஆதிச்சநல்லூர் திராவிட நாகரிகமா தமிழர் நாகரிகமா? தமிழர் நாகரிகம் தான். இன்னைக்கு சொல்லியிருக்காரு சார் முதலமைச்சர், இரும்பு காலம் தமிழ்நாட்டில் தோன்றியது, தமிழ் நிலப்பரப்பில் தோன்றிய இரும்பு காலத்தை வரவேற்போம், தமிழர்கள் கொண்டாடுவோம்னு சொல்றாரு முதலமைச்சர். இதை நாங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். பல ஆண்டுகளை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் போட்ட வழக்குகள், ஆதிச்சநல்லூர் நாங்கள் போட்ட வழக்கு, கீழடி நம்ம போட்ட வழக்கு, அழகன்குளம் நம்ம போட்ட வழக்கு, கலையூர் பாம்பு விழுந்தான் ஒரிசா பாலோட சேர்ந்து போட்டு நாம் போட்ட வழக்கு, அதுக்கு ஆயிரக்கணக்கான வழக்குகளை எங்கள் அலுவலகம் போட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான வழக்குகளுக்கு நான் தொழில் வழக்குகள் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் வரலாற்று பூர்வமான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இந்த மண்ணோட புதைச்ச ஆரிய கூட்டத்திலிருந்து நீதிமன்றம் இன்னைக்கு நம்ம பாராட்டணும்னா நீதிமன்றங்களை பாராட்டணும். எதுக்காக சொல்லணும்னா தொல்லியல் வழக்குகளை, மண்ணில் புதைச்ச வழக்குகளை அதை அப்படியே மத்திய அரசு மூட பொழுது நீதிமன்றம் தலையிட்டு தூக்கி நிறுத்துது. அப்போ மாநில அரசு எவ்வளோ வேகமாக அதில் இருக்குன்னு பார்த்தா மாநில அரசையும் சாட்டை எடுத்து அடிக்குது. இன்னும் ஓப்பனாக நான் சொல்கிறேன், தமிழருடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டால், தமிழருடைய நிலங்கள் பறிக்கப்பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? என்னோட முகம், என்னோட அடையாளம் பாண்டியன் மீன் சிலை பார்ப்போமா இல்லையா? ஆமாம், 7 வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன். நான் போராடாத போராட்டமே கிடையாது. தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் குரல் கொடுக்குறான். எந்த திராவிடவாதி, எந்த தலித்தியவாதி, எந்த கம்யூனிஸ்ட் கட்சிவாதி இந்த பாண்டியன் மீன் சிலையை நம்முடைய அடையாளமே மீன் சு வெங்கடேசன் கூட பேசினாரு தோழர், பேசத்தான் செய்யறாரு தோழர். சொன்னாரு அவர் இது மாதிரி பண்ணக்கூடாது, அடையாளத்தை எடுக்காதீங்கன்னு கேட்டாரு. நான் என்ன திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, அவரோட வீரியமான போராட்ட காலங்களை மதுரையிலிருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். புரியுங்களா தோழர்? மதுரையிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். 2வது முறை எம்பி அதே தொகுதி. அவர் நினைத்தால், அவர் நினைத்திருந்தால், ஏதும் அதிகாரமற்ற நபர்கள் நாங்க, கூட்டம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, நிதி உதவி இல்ல, எங்களால முடிஞ்சு போராடிட்டு இருக்கோம். அதிகாரத்தோடு நிக்கிற ஆளு நீ நினைச்சினாக்கு இரும்பு கோட்டை என்ன அடுத்த நிமிஷமே அரசு வைக்கலையா, நீ நேரடியா சிஎம் கிட்ட பேசக்கூடிய தகுதியும் பொறுப்பு உனக்கிட்ட இருக்கு. நீதிமன்றம் 1க்கு 2 முறை உத்தரவிட்டுருச்சு. உச்சபட்ச அதிகாரத்தை உயர்மட்ட குழுக்களை ஆரம்பிச்சு நீ அந்த இடத்துல, நீ அதே இடத்துல நீ வையா நீதிமன்றம் சொல்லிருச்சு. சொன்ன பிறகு வைக்கல. இங்க சூட்சமம் எங்க இருக்குது? மீன் சிலை பாண்டியருடைய அடையாளம், தமிழர் அடையாளம் இங்க நிறுவக்கூடாது. மதுரையினுடைய ஒட்டுமொத்த நோக்கம் தமிழர்களுடைய அடையாளம் இங்க வந்துடக்கூடாது. மதுரையில ஒரு பாண்டியன் மீன் சிலை அங்க கிடையாது, பாண்டியனுடைய கல்லறை கிடையாது, பாண்டியனுடைய அரண்மனை கிடையாது, பாண்டியனுடைய எந்த இடமும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஆனா மதுரையில வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை, திருமல நாயக்கருக்கு சிலை, விஸ்வநாத நாயக்கருக்கு சிலை வீதி வீதியா இருக்கு. அதுக்கு மாலை போடுறாங்க எல்லாருமே. ஆனா சங்கம் வளர்த்து முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், முற்கால பாண்டியர்கள், சங்ககால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், தென்காசி பாண்டியர்கள், நூற்றுக்கணக்கான பாண்டியர்கள் வாழ்ந்த பூமி, முதல் பேரரசு. சாதியா அடிச்சிட்டு சாவுறானுங்க தமிழர்கள்.
இங்கிட்டு மறவர் கூட்டம், இங்கிட்டு ஒரு பல்லர் கூட்டம். இப்ப முதுகுளத்தூர்ல கலவரத்தை உருவாக்குறதுக்கு சண்டை போட்டு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கு, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உன்னுடைய அடையாளங்களா அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உன்னுடைய அடையாளங்களா மீட்பதற்காக போராடுறது தமிழ் தேசிய அமைப்புகளும் கட்சிகளும். யார் வந்து நிக்கிறா? சு வெங்கடேசன் இங்க வந்து தமிழர் நாகரிகம் சொல்றது, பாராளுமன்றத்தில் போயிட்டு திராவிட நாகரிகம் சொல்றது, தமிழ் தேசிய வரலாறா திராவிடமா திணிக்கிறது. இதே மோடி இங்கிருந்து வெளிநாடு போறது தமிழ் நாகரிகத்தை வந்து இந்திய நாகரிகம் சொல்லிச்சு கொண்டு போயிருது, ஆரிய நாகரிகம் கொண்டு போயிருது, சரஸ்வதி நாகரிகம் கொண்டு போயிருது. உங்க 2 பேர்கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோம். ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுன்றீங்க. 100% ஒண்ணு. தமிழ்நாட்டை திமுக அரசு பிஜேபி எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. மோடி எதிர்ப்பையும் பிஜேபி எதிர்ப்பையும் திமுக தவிர வேற யாரு பண்றா தமிழ்நாட்டை? நீங்க சொல்லுங்க. அப்படி எதிர்த்து இருந்தா ஒரு அமைச்சர் இங்க இருந்திருக்க மாட்டான். எல்லாருமே எங்க இருப்பான்? ஒண்ணுமே ஊழல் செய்யாத அரவிந்த் கெஜ்ரிவாலை போட்டு பந்தாடுறானுங்க. ஒண்ணுமே ஊழல் செய்யாத மம்தா பானர்ஜியை போட்டு பிச்சு உதறிக்கிட்டு இருக்கானுங்க. பாக்குறமா இல்லையா? பாக்குறமா இல்லையா? யாருக்கிட்ட யார் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மம்தா பானர்ஜி போட்டு கொண்டு எடுக்கிறான் பிஜேபி கட்சிக்காரன். வருமானத்துறை, ஐடி, அது இது நோட்டு நோசு கொண்டு சாவடிக்கிறான். அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் ஏதாவது அமைச்சர்கள் யாராவது ஊழல் பண்றாங்களா? இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதோ ஊழல் பண்ணிட்டு இருக்காரா? என்ன சொல்ல வரீங்க? அதுல இருந்து ஊழல் பண்ணியே திளைத்த திமுக கட்சியை ஃப்ரீயா விட்டுருக்கான் பிஜேபி காரன். எதுவும் குற்றம் இல்ல, தூய்மையா இருக்காங்கன்னு விட்டுருப்பாங்க. என்ன இல்ல, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா யார் எதுக்குறாங்கன்னா அவர் ரைடு விடுறான். இப்போ துரைமுருகன் வீட்டில் ரைடு விட்டுருக்கா? நான் சொல்ல துரைமுருகன் வீட்டில் கொஞ்சம் 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 பிஜேபி எதுக்குற மாதிரி வந்து ரைடு விட்டுருவான், அமைதியாக இருப்பான். திமுக அமைச்சரில் வந்து என்ன மக்களுக்கு மண்ணுக்கு வாழ்கிற அமைச்சர்களா? இல்லை கேட்குறேன், திமுக உடைய தலைமையெல்லாம் மண்ணுக்கு மக்களுக்கு இருக்கிற அமைச்சர்களா? டங்ஷன் போராட்டத்தை அறிவிச்சது, டங்ஷன் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது. மூர்த்தி ஸ்பாட்டுக்கு போனாரு சார். மூர்த்தி ஸ்பாட்டுக்கு வந்து மக்களாகி உங்களோட நிக்கிறேன்னு சொன்னாரு தோழர். அதிகாரத்தில் இருக்கிற நபர்கள் உடனே என்ன பண்ணணும்? மக்கள் வேளான்னு சொன்னா உடனே என்ன பண்ண? சிறப்பு சட்டம் போட்டு நீக்கிறணும். ஒன்றிய அரசின் திட்டம் அது. ஒன்றிய அரசின் திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்தது யாரு? 7 முறை 8 முறை ஆய்வுக்கு வரும் பொழுது நீ அப்ப சொல்லல. அனுமதி கொடுத்தது யாரு? மக்கள் தன்னெழுச்சியா எழும்பின பிறகு நீ என்ன பண்ற? தவிர்க்க முடியாம நிக்கிற. நாங்கள் வருவதற்கு முன்னாடி போராட்டத்தில் நிற்கிறோம். நாங்கள் களத்தில் நின்றுக்கிறோம். தமிழ் தேசிய அமைப்புகள் இன்னும் முற்போக்கு சக்திகள் நிறைய இந்த மாதிரி இடத்துல நாங்கள் பெரியாரை ஏற்கத்தான் செய்யறோம். பெரியாரிஸ்டுகள் நிறைய பேர் வர்றாங்க, போராடுறாங்க, நாங்கள் ஏற்கிறோம். அது ஒரு பொது பிரச்சனை. பொது பிரச்சனை என்பது அங்க மொழி வேறுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வந்து கன்னடர்களா இருக்கலாம், மலையாளிகள் இருக்கலாம், தெலுங்குகள் இருக்கலாம், அந்த மண்ணில் வாழலாம். மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை. அங்க போய் நீ மொழி வேறுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கார்பரேட்டுக்கு எதிரான விஷயம், அரசியல். அப்ப கார்பரேட் அரசியல் இருக்கும்போது அது அனைத்து மொழிகளுக்கும் எதிரான விஷயம் தான். நம்ம அங்க ஒன்று நினைச்சு அவனை விரட்டி தான் போடணும். நான் என்ன சொல்றேன், இந்த தத்துவத்துக்குள்ள இந்த மாநிலத்துல இது எமது நாடு, இது எமது மண்ணு, அது நான் மட்டும் பேசல. கன்னடர்களுக்கு கன்னட மண்ணு, மலையாளிகளுக்கு மலையாளி மண்ணு, தெலுங்கர்களுக்கு தெலுங்கர்கள் மண்ணு. 2 பேர் முதலமைச்சர்கள், 2 பேர் மாநிலங்கள் உள்ளது ஆந்திரால. அந்த மண்ணுக்குரியவன் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கான். அந்த மண்ணுக்குரியவன் தான் அங்கே மாநில முதல்வராக இருக்கான். அதுக்காக ஆந்திராவில் நம்ம வந்து 40 லட்சம் பேர் இருக்கோம். எவனாவது ஒருத்தன் முதல்வர் ஆகணும்னு சொன்னால் செவட்டில் அடிப்பாங்க. இங்கே உட்காந்து ஒருத்தர் தெலுங்கர்கள் நிறைய உட்காந்து தமிழர்களுக்கு எதிராக நிறைய பேட்டி கொடுக்குறான், பேசுகிறான், கொள்கிறான். ஒரு தமிழன் தெலுங்கனுக்கு எதிராக உட்காந்து உங்களை நாங்கள் ஆட்சி பண்ணுவோம், நாங்கள் தான் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கு. தெலுங்கர்களுக்கு கிடையாது, மலையாளிகள் கிடையாது, கன்னடர்கள் நமக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம தான் தாய்மொழி, நம்ம தான் அவங்க பெற்று போட்டோம், நம்ம தான் மூல மொழி. சமஸ்கிருதத்தை தெலுங்குலேருந்து எடுத்துட்டு சுத்த தமிழ் பேசுவான், தெலுங்கையும் துளுவை எடுத்துட்டு சுத்த கன்னடம் பேசுவான், சமஸ்கிருதம் முழுசா எடுத்துட்டு மலையாளங்கிற மொழியே இல்லை, தமிழ் தான் பேசுவான். நம்ம தான் அவனை பெத்து போட்டிருக்கோம். நம்ம அவனை அடிக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் அவனை போட்டு தப்பு பண்ற கண்டிக்கிறதுக்கு தாயா நமக்கு உரிமை உண்டு. ஆனா அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் தானே பெத்து போட்டேன். நீங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு தோழர். நீங்க இன்னைக்கு போய் அவனை அடிப்ப மிதிப்பேன்னு என்ன அர்த்தம்? அந்த உரிமையை நான் சொல்ல வர்றேன், அந்த உரிமையை நான் சொல்ல வர்றேன். ஆனா அவன் நம்ம அடிக்கிறான், அவன் நம்மளை அடிக்கிறான். தமிழ் பேர் பலகை இருந்தாலே கன்னடா, தமிழ்நாடு பேர் பலகை இருந்தாலே அடிக்கிறான். கோலார் தங்கச்சிறங்கு முழுக்க தமிழர்கள் ஏரியா. அவன் இடத்துல கூட தமிழ் பேர் பலகை இருக்கக்கூடாது கர்நாடக அரசு உத்தரவு போடுது. ஆனா தமிழ் பேர் பலகை வீதி எங்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் போராட்டம் போராட்டம், பண்ணாத ஆர்ப்பாட்டம், பண்ணாத பொதுநல வழக்கு எதுவுமே கிடையாது. எங்கேயாவது வீதி எங்கு தமிழ்ல பேர் பலகை பார்த்திருக்கீங்களா? ஆனா மாநகராட்சி அலுவலகம் முழுக்க தமிழ் வாழ்க மட்டும் போட மட்டும் வச்சுப்பாங்க. ஆனா எந்த வணிக நிறுவனங்களையும், எந்த கடைகளையும், எந்த வீதிகளையும் தமிழ் பேர் ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றம் சொல்லி, மக்கள் மன்றம் சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து தான் திமுகவை நம்ம வந்து இந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு, தேவை இருக்கு. அப்ப எங்க பிரச்சனை இருக்கு? ஒரே அரசு, ஒரே நாள் காவல் பேர் மாறிச்சா இல்லையா? எல்லா வண்டியும் போலீஸ் போட்டுருந்துச்சு. ஒரே நல்ல காவலும் திரிபாதி உத்தரவு போட்டார் இல்லையா? மாறிச்சா இல்லையா? மாறிச்சு. பொதுநல வழக்கு போட போறோம் தெரிஞ்சிச்சு. இருக்கிற அனைத்து 34 அமைப்புகள் 32 அமைப்புகளுக்கு மனு கொடுத்தோம். பொதுநல வழக்கு போறோம், டிஜிபி திரிபாதி உத்தரவு ஒரே நாள மாறிச்சு. அதே போல ஒரே உத்தரவு தமிழக அரசு. அதான் நீதிமன்றம் கேட்கிறாங்க, ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க, ஏன் பண்ண நடவடிக்கை எடுக்கிறோம், ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? எங்களுக்கு
அபராத தொகை கம்மியா இருக்கு. அப்ப அபராத தொகை கூட்டுக்கை அப்படின்னா நீதிமன்றம் கேட்டு நாங்க சொன்ன பிறகு அபராத தொகை இப்போ 2000 கூட்டுறாங்க. அப்ப நீ அபராத தொகை கூட்டினாலும் அவன் என்ன பண்ணுவான்? பேர் பலகை வைக்கிறவன் வைக்கவும் மாட்டான். நீ என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? ஒரு கட்டடத்தை வைக்கணும்னா முதல்ல கட்டடத்துக்கு அனுமதி வாங்கணும், அடுத்து மின்சாரத்துக்கு அனுமதி வாங்கணும். இந்த அனுமதி 2 தமிழ்ல பேர் பலகை இருந்தா மட்டும்தான் உனக்கு நான் அனுமதி கொடுப்பேன்னா பேர் பலகை மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதா? தமிழர் ஆட்சியில் நாங்கள் உட்காந்துருக்கோம். வீதி எங்க உங்க குழந்தைய கூட்டிட்டு போறீங்க வெளியில, முதல்ல ஒரு புள்ள பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்குது, முதல்ல அந்த ஒரு புள்ள முதல்ல லேண்ட் கீப்பிங், அதாவது படிக்கிற ஆர்வம் எதை பார்த்து வரும்? சூழலில் பார்த்து வரும். சூழலில் வந்தா என்ன இருக்குது? முழுக்க முழுக்க ஆங்கிலம், முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க சொற்கள் வந்து தமிழுங்கிற மாறி நின்றுகிட்டு இருக்கு. மெடிக்கல்ங்கிற பேரை ஒன்னு இங்கிலீஷ்ல எழுதி போடுறான், அதே பேரை இங்கிலீஷ் வாக்கியம் எழுத்து இங்கிலீஷ். இன்னைக்கு சமீபத்தில் மருந்தகம்னு மாறி இருக்கே தோழர். மருந்தகம் மாறி அண்ணன் சீமான் மாதிரி, ஐயா மணியரசன் மாதிரி நபர்கள் தொடர்ச்சியான போராட்டம், ஆர்ப்பாட்டம், தொடர்ச்சியான நானா கிட்டத்தட்ட சர்வீஸுக்கு வந்து ஒரு 20,000 கடை பேரை மாற்றிருப்பேன். பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகள் பேரை நான் மாற்றிருப்பேன். ஆடி ஷோரூமை கூட ஆடி மதுரைன்னு நான் போட வச்ச வேணாம், ஆடி மதுரைன்னு நான் போட வச்ச வேணாம். அந்த BMW பென்ஸ் ஷோரூமை போய் செஞ்சு நீங்கள் பென்ஸ் ஷோரூமை போடாமல் பென்ஸுங்கிற கொன் அப்படிங்கிற பேரை நான் போட வச்சேன். எனக்கு தெரிஞ்சு எங்கெங்கெல்லாம் வணிக நிறுவன கடைகள் இருக்கோ அத்தனை கடைகளுக்கு முட்டி 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 நான் அந்த பேர் பலகை அட்ரஸை கொடுத்து 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 தமிழ்நாட்டில் இவ்வளோ அரசாணைகள் இருக்குது, இவ்வளோ உத்தரவுகள் இருக்குது, நீதிமன்ற பணிகள் இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருக்குது, போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லி அவங்கள நான் போட வச்சிருக்கேன். ஆனால் அரசாங்கம் நினைச்சா ஒரு நிமிடத்தில் மாறாதா? மாறும். ஏன் செய்ய மறுக்கிற? நான் தமிழை வச்சு அரசியல் பண்ணுறேன், நீ தமிழை வச்சு அரசியல் பண்ணுறியா? சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன், திருமுருகன் காந்திக்கு வந்து மக்கள் பிரச்சனை 1000 இருக்கு. டங்ஷன் ஒரு பக்கத்து போராட்டம், ஒரு பக்கத்து யார் அந்த சார் ஞானசேகர பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அதில் குரல் கொடுத்துருக்காரு, பேசியிருக்காரு தோல. நீங்கள் அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சீமானுக்கு எதிராக மட்டும்தான் வந்தார், இங்கெல்லாம் அவர் வரவே இல்லைங்கிறீங்க. ஆனால் அவர் வந்திருக்கிறாரு, பேசியிருக்காரு. நீங்கள் 32 பேரும் வரலன்றீங்களா? நான் என்ன சொல்ல வரேன், அவர் வரலைன்னு சொல்லுவேன். அந்த போராட்டம் டைவர்ட் ஆகுதுன்றேன், திசை மாறி மாறுதுங்கிறேன். டங்ஷன் போராட்டம் நல்லா போய்கிட்டு இருந்த போராட்டங்கள் திசை மாறி. யாரு காரணம்? யார் அது இந்த சூழ்நிலை உருவாக்குறா? சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க அண்ணன் சீமான் தான் காரணம்ங்கறாங்க. ஏன்னா அவர் தானே பேசிட்டாரு, அவர் தானே பெரியார் விமர்சனம் பண்ணிட்டாரு, அப்ப நாங்க எதிர்த்து தான் பேசுறோம்னு அவங்க சொல்றாங்க. அரசியல் நிலைப்பாட்டுல நான் தான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அரசியல் நிலைப்பாட்டுல திராவிட கழகத்தை எதுக்கணும்னா ஆணி வேறா இருக்கிறவன் அவரை தான் நம்ம காலி பண்ணுவோம். அப்ப திராவிட கழகத்தை ஆணி வேறா இருக்கிற நபர் பெரியார். சிலையா முழுக்க முழுக்க உருவிருக்க பெரியார். எந்த இடத்துலயாவது ராஜராஜ சோழன் சிலை தான் எனக்கு சத்ரபதி சிவாஜிக்கு உங்களுக்கு நீங்க பாத்துருவீங்க, மகாராஷ்டிரால 5000 கோடி செலவு வச்சிருக்கான். வச்சிருக்கானா இல்லையா? வச்சிருக்கானா இல்லையா? அந்த சத்ரபதி சிவாஜியை ஒரு குறுநில மன்னன், அவன் வரலாறு எடுத்து படிச்சமாக்கு மருதுபாண்டியருக்கு ஈக்குவலா கூட அவன் கிடையாது. ஓகே, மருதுபாண்டியருக்கு ஈக்குவலா கூட கிடையாதுங்க. அவர் சிலையை 5000 கோடி வச்சிருக்காங்க. சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, அப்படி என்ஜிஆர் அவ்வளோ பெரிய மூவேந்தர்கள் இந்த மண்ணில் ஆட்சி பண்ணியிருக்கான். ஆயுத்த கரிகாலனை பற்றி பேசினா, இளஞ்சேச்சினி சோழனை பற்றி பேசினா, கடுங்கோன் பாண்டியனை பற்றி பேசினா, சுந்தர பாண்டியனை பற்றி பேசினா, ராஜராஜ சோழனை பற்றி பேசுனா, நமக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க. யாரா அழிச்சிய? எங்கடா எங்க தலைவர்கள், எங்கடா எங்க மாமன்னர்கள்? உலகம் முழுக்க போரியலையும் விவசாயத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு பரம்பரைங்க. யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற ஒரு பொது மறைய, ஒரு பொது சிந்தனையை கம்யூனிசம் வர்றதுக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டவங்க. அதை தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் அழகா சொன்னான். கம்யூனிசத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு போனீங்களா கம்யூனிச நாடுகள்லாம் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னாரு. சிரிச்சுக்கிட்டே தலைவர் சொன்னார், நாங்கள் எங்கள் மண்ணில் எங்கள் தலைவர்கள் ஆயிரக்கணக்கான கம்யூனிசம் பேசியிருக்காங்க, அவர்களே எங்களுக்கு போதுமானவர்கள், எங்களுக்கு எதுக்கு தலைவர்னு கேட்குறேன். அதாவது 500 வருஷம் 400 வருஷம் 1000 வருஷம் தோன்றியவனுக்கு தலைவன் தேவை, 50,000 வருஷம் தோன்றிய எனக்கு இதுக்கு தலைவன் தேவை? சொல்லுங்க. 50,000 யானைகளை கட்டிட்டு நாங்கள் போருக்கு போனது இல்லை, நகைச்சுவை பண்ணாங்கல்ல, நகைச்சுவை பண்ணாங்கல்ல. 50,000 யானைகளை கட்டி நம்ம பொன்னியின் செல்வன் படம் பார்க்கும்போது போயிருப்பாங்களோடா, யானையை கட்டி தானே நாங்கள் போனோம் படகுல, இதில் கப்பலில், மரக்கலத்தில். தெற்காசியம் முழுக்க எப்படி அன்றைக்கின்னு ஃப்ளைட் இருந்ததா, இல்லை அன்றைக்கி எங்களுக்கு வந்து ரயில் இருந்ததா? மரக்கலம் தானே, மரக்கலத்தை வச்சு தானே இந்த உலகம் முழுக்க நாங்கள் ஆட்சி பண்ண பிடிச்சோம். அப்போ எவ்வளோ பெரிய அறிவியல், எவ்வளோ பெரிய நுட்பம். கடல்ல நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க போயிருக்கோம்னா எனக்கு நீ அறிவியலை சொல்லி தெரியா? நீ அறிவியல் இல்லாத மொழி தமிழை நீ சொல்லுவியா? நீ சொல்லுவா, நான் கேட்பேன். இதுக்கு நீ தந்தை பெரியாரும் நீ மாடலேஷனை கொண்டு வர. முதல்ல தமிழ் தேசியத்துக்கான வரலாறு ஆசிவகம் புத்தகத்தை படி, பற்கோழி போசன புத்தகத்தை, நிறைய புத்தகங்களை போய் படி. 1000 புத்தகம், ஐயா நெடுஞ்செழியன் எழுதிய புத்தகத்தை படி இருக்கு. நெடுஞ்செழியன் புத்தகத்தை முதல்ல போய் படி. ஸ்டாலின் தாங்க வெளியிட்டாரு. பூரணரை பத்தி படி, சம்புராயரை பத்தி படி. நீ அதை விட்டுட்டு மார்க்ஸ், ஏங்கல்ஸ், அம்பேத்கர் படிக்க வேணான்றீங்களா? அவங்களெல்லாம் அதை கொண்டு வந்து எங்களுக்கு திணிக்காதன்ற. எங்களுக்கான தலைவர் வழக்கறிஞர் உங்களுக்கு தெரியும், ஆனால் அம்பேத்கருடைய பணி என்ன அப்படின்னு
ஐயா எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன் பணியும் தெரியுமையா. நாங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வரோன்னா, மகாராஷ்டிராவில் பிறந்த அம்பேத்கரை தூக்கி கொண்டு வந்து இங்கே வந்து சாதாரண ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒருத்தரை தூக்கி நிறுத்தும் போது அங்கே ரெட்டமலை சீனிவாசன் எங்கப்பா நாங்கள் கேட்குறோம். அம்பேத்கருக்கு ஈக்குவலாக சரிக்கு சமமா சொல்லுங்க, அதை சொல்லுங்க. ரெட்டமலை சீனிவாசனையும் கூட்டுவாங்க, ஐயாவையும் கூட்டுவாங்கன்னு சொல்லுங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், என் மண்ணின் மைந்தன என் மண்ணிற்கான, அதாவது தராசு நீங்க நிராகரிக்க சொல்றீங்களான்னு கேட்குறேன். ஐயோ அப்படிலாம் நம்ம சொல்லுவோமா? நிராகரிக்க சொல்லல. நீ அம்பேத்கரை ஃபோக்கஸ் பண்ணும்போது உனக்கு ஈக்குவலாக போராடிய ரெட்டமலை சீனிவாசன் எங்க? இதான் என் கேள்வி. நீ வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கி நிறுத்தும் பொழுது உனக்கு அதை விட பல மடங்கு நின்று போரில் நின்று ஜெயிச்ச வீரமங்க வேலுநாச்சியார் எங்கே? எங்க? நாங்கள் ஒவ்வொரு முறையும் மருது சகோதரர்களுக்கு வைங்க, பூலித்தேவனுக்கு செலவைங்க, அப்படி நாங்கள் சொல்ல 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 நீ வைக்கிற. ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு புரியாதா? ஏன் இந்த மண்ணில் யார் நின்று ஆட்சி பண்ணிட்டு இருக்க? இப்போ நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தமாக உன்னை கேட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோமா? வீதி எங்கு எங்களுடைய முன்னோர்கள் சிலைகள் நிறுவப்படும், வீதி எங்கு எங்களுடைய முன்னோருடைய வரலாறு தூக்கி நிறுத்தப்படும், வீதி எங்கு கீழடி அகழ்வாராய்ச்சி நிலையம் உலக புகழ் வரவையும் அங்கீகரிக்கப்பட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை வெளிநாட்டுக்காரரும் அங்கே வரணும். என் வரலாறை பாடுறான்னு சொல்லணும். இங்கே போனீங்களாக்க நாங்கள் போராட வேண்டியது இருக்குது. நீதிமன்றம் மூலம் போராட. எதுக்கு ஏன் நாங்கள் நீதிமன்றம் போகணும்? என்னுடைய வரலாறு புதஞ்சு 5000 வருஷம் கிடக்குது. இரும்பு கற்காலத்தை கண்டுபிடிச்சி இரும்பு அந்த காலகட்டத்திலே இரும்பு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த காலத்தில் நகைகள் ஐம்பொன்கள் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக கற்பதக்கைகள் இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேங்க. எடுங்க, இந்த நம்ம ஃபோர்த் ஸ்ட்ரீட் சேனல் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து இந்த ஆதிச்சநல்லூரை விட, இந்த அழகன்குளத்தை விட, இந்த கீழடியை விட உங்கள் ஊர் இந்த இருக்குது செங்கல்பட்டு. செங்கல்பட்டு பக்கத்தில் பாலாறு, பாலாறுக்கு பக்கத்தில் போங்க. கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பாலாற்றங்கரைக்கு நேர் வாழ்ந்த கற்பதுக்கை கற்படை வட்டம் எண்ணிலடங்காத வரலாற்று சுவர் கொட்டி கிடக்கு, கொட்டி கிடக்கு. அங்கே எங்கள் தோழர் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக போராடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் தோழர் தமிழர் தொன்மங்கிற அமைப்பு வச்சிருக்காரு, வெற்றி தமிழன் ஒரு தோழர். அவர் போராடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நீங்கள் போய் பாருங்க, நிறைய இருக்கு. அது எல்லா அமைப்புகளுக்கும், எல்லா அகழ்வாராய்ச்சிக்கும், எல்லா நபர்கள் சொல்லியாச்சு, வெளியில் எவனுமே விடலை. கற்படை வட்டம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னாக்கு கிட்டத்தட்ட பல்லாயிரம் டன்னு கொண்ட நம்மளுடைய பாறைகளை வந்து செதுக்கி 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 அப்படியே வச்சிருப்பாங்க. அவங்க யாருன்னா, அவர்கள் அந்த மண்ணை ஆட்சி செஞ்ச ஒரு அரசன். ஓகே, அவனை வட்டம் சுற்றி போடுவாங்க. அது கற்படை வட்டம். கற்பதுக்கை அப்படின்னா அது என்னன்னா, அந்த தளபதிகளை அடக்கம் பண்ணுற இடம். மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு இடம். அவ்வளோ இடங்கள் அங்கே கொட்டி கிடக்குது. 1,00,000 வருஷம் ஆண்டு வரலாறு. அதுக்கு பக்கத்தில் கொரத்தியார் ஆற்றங்கரை இருக்குது. இன்றைக்கி அதுக்கு பேர் கொசஸ்தல ஆற்றங்கரை. கொசஸ்தல ஆற்றங்கரைங்கிற அன்னைக்கு அதுக்கு பேர் கொரத்தியார் ஆற்றங்கரை. 3,50,000 ஆண்டு வரலாறு உண்டுறான். இப்போ அமேசான் காடு வரலாறு தூக்கி சாப்பிட்டோமா? நம்ம அமேசான் காடு 1,00,000 ஆண்டுன்றான். நமக்கு 3,50,000 ஆண்டுங்கன்னா தொழில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறான். இதெல்லாம் யார் சொல்லணும்? எவ்வளோ பெரிய தொல்லியல் நகரம் நம்ம, எவ்வளோ பெரிய தமிழ்நாடு, எவ்வளோ பெரிய வரலாற்று கொண்ட நபர்கள் எங்களை கொண்டு போய் ஈஸியாக கொண்டு போய் இன்றைய சமீப காலகட்டத்தில் தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், ஐயா எங்களுக்கு ஐகுந்தன் இருக்கார், ஐயா எங்களுக்கு வள்ளலார் இருக்கார், ஐயா எங்களுக்கு ஆணைமுத்து இருக்கிறார். உங்களோட சமக்கு சமமாக அந்த திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு அந்த திராவிடத்துக்குள்ள உண்மையாக இருந்து சரியாக வழிநடத்துகிற எங்களுக்கு ஆணைமுத்து இருக்கிறார். ஏன்னா அவர் மட்டும் என்ன பெரியாருக்கு ஈக்குவலாக போராடாமல் இருந்தாரா? இல்லை பெரியாருக்கு ஈக்குவலாக இடஒதுக்கீடுக்கு வந்து குரல் கொடுக்காமல் இருந்தாரா? இல்லை அப்படி சொல்லலை. ஆனால் நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஆணைமுத்துவை பெரியாருக்கு எதிராக நிப்பாட்டுறீங்களா? அது தவறு தானே. பெரியாரை ஏற்றுக்கொண்டு தான் ஆணைமுத்து ஐயா போராடினாங்க. நீங்கள் பெரியாருக்கு எதிராக ஆணைமுத்து நிப்பாட்டுறீங்களான்னு கேட்குறேன். ஆணைமுத்து ஐயாவே புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்களாங்க, பெரியாருடைய கொள்கைகளை நிறைய முரண்பட்டிருப்பார், நிறைய எடுத்து எழுதியிருப்பார். ஆணைமுத்து ஐயா திராவிடத்தை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நிறைய குத்தூசி ஐயா குருசாமி அந்த தமிழ் சீர்திருத்த எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த தமிழ் சீர்திருத்த எழுத்துக்களை நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கு, நல்லா பார்த்தீங்கன்னாக்கு அது பெரியார் தான் கொண்டு வந்தால் சொல்லுவாங்க. ஆனால் கொண்டு வந்து சேர்த்தது குத்தூசி குருசாமி. இங்கே தான் பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன், என் வரலாறு, என் முன்னோர்களை என்னை அடிமைப்படுத்திட்டு இங்கே வந்து சிலைகளாக நிறுவ வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? என் முன்னோர்களை, என் மாமன்னர் அரசர்களை அவர்களை அடிமைப்படுத்திட்டு பிறமொழிகாரனை கொண்டு நிறுத்த வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? ஆனால் பிறமொழி சார்ந்த திராவிடத்தை ஒழிக்காமல் வேற புடுங்கி எரியாமல் இங்கே நாங்கள் அரசியல் பண்ணவே முடியாதுங்கிறது விஷயந்தான். அதனால தான் எந்த இடத்துலையாவது மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் தேசிய ஆளுமைகளையும் தமிழ் தேசிய அரசர்களை மட்டும்தான் அவர் தூக்கி நிறுத்திப்பார் ஒழிய, அதனால தான் அவர் தேடி அலைஞ்சி எடுத்த ஒரு இடம் புலிக்கொடி. நிச்சயமா பல விதமான கருத்துக்களை ரொம்ப ஆழமாக, நேர்மையாக, வெளிப்படையாக, உணர்வுபூர்வமாக பேசுனீங்க. எங்களுக்காக வருகனையும் கருத்து மிக்க நன்றி தோழர். நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.